இந்த போர்க்குற்ற விசாரணையை ஐநா பெருமன்றம் நிகழ்த்த வேண்டும், ராஜபக்சே ஒரு போர்க்குற்றவாளி என்று அறிவிக்க வேண்டும் என்று தமிழக அரசு நிறைவேற்றிய தீர்மானத்தால் என்ன பயன் என்று எல்லோரும் கேட்கிறாங்க. என் அன்பு மக்களே, பிரிட்டன்ல சேனல் 4 என்ற தொலைக்காட்சி ஒளிபரப்பிய 1 மணி நேரம் ஓடுகிற காணொளி காட்சி பார்த்த உலக நாடுகள் எல்லாம் ஊக்கி தலைகுனிந்து அழுகிறது. செத்தவன் தமிழன் என்பதற்காக அல்ல, சக மனிதன் சாகிறானே என்று மனிதனை அடிப்படை. ஆனால் இந்திய பெருநாடு எதுவும் பேசாமல் இருக்கிறது. தமிழக அரசு நிறைவேற்றிய தீர்மானத்திற்கு இந்திய அரசினுடைய நிலைப்பாடு என்ன? இதுவரை வாய் திறந்து பேசல. 8 கோடி தமிழர்களை அவமானப்படுத்துகிற செயல். ஒலித்த குரல் மிக உறுதியான குரல். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தனி மனுஷி அல்ல, உலகெங்கும் பரவி வாழக்கூடிய 12 கோடி தேசிய இன மக்களின் பிரதிநிதி. அது ஒற்றை குரல் அல்ல, உலகத்தீரே ஒற்றை குரல் அல்ல, 12 கோடி தேசிய இன மக்களும் திரண்டு எழுப்பிய ஒற்றை குரல் தான் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய தீர்மான குரல் என்பதை உலகம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தீர்மானத்திற்கு இந்திய பேரரசு சொல்லுகிற பதில் என்ன? என் அன்பு மக்களே, சின்ன சின்ன ஆவணங்களையும் கையிலே கிடைத்த தகவல்களை எல்லாம் சேமித்து, இலங்கை ஒரு இனப்படுகொலை செய்த நாடு, ராஜபக்சே ஒரு போர்க்குற்றவாளி என்ற அதை நிரூபிக்க துடிக்கிற என் தமிழ் சொந்தங்களுக்கு தமிழக அரசும் அதன் முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் நிறைவேற்றி இந்த தீர்மானம் மிக அளப்பெரிய ஊக்கத்தையும் உதவியும் செய்கிறது. தமிழர் நாடு, தமிழர் அரசு எதுவுமே பேசவில்லையே என்ற நிலைப்பாட்டை உடைத்து உறுதியாக ஓங்கி ஒலித்திருக்கிறது. ராஜபக்சே போர்க்குற்றவாளி, இலங்கை ஒரு இனப்படுகொலை செய்த நாடு, அந்த நாட்டின் மீது பொருளாதார தடையை விதிக்க வேண்டும் என்ற குரல் தமிழர் அரசு பேசிவிட்டது. 8 கோடி தமிழர்கள் நிறைந்து வாழ்கிற தமிழர்கள் தாய் நிலத்தில் இருந்து ஒரு தீர்மானம், உறுதியான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு விட்டது. இனி அடுத்த கட்ட அரசியல் நகர்விற்கு இது பேருதவியாக இருக்கும். இலங்கை ஒரு இனப்படுகொலை செய்த நாடு, ராஜபக்சே போர்க்குற்றவாளி என்று நிரூபிக்க வேண்டும். இது ஒவ்வொரு தமிழனினுடைய கடமை. நிரூபித்து விட்ட பிறகு ஜனநாயக முறையிலே வாருங்கள், உலகத்திலே வல்லாதிக்க நாட்டின் அதிபர்களே வாருங்கள். நார்வேல இருந்து ஸ்வீடன், கிழக்கு தைமூர், மேற்கு தைமூர், சேர்பியாவிலிருந்து கொசோவா போன்ற எண்ணற்ற நாடுகள் வாக்கு எடுப்பின் மூலமாக ஜனநாயக முறையிலே எப்படி பிரிந்து விடுதலை அடைந்து சுதந்திர பிரகடனம் கண்டதோ அப்படி வாருங்கள். எமது தாய் நிலம் தமிழீழத்திற்கு வாருங்கள். ஒற்றை ஆட்சி, ஒருங்கிணைந்த இலங்கை என்று பேசுவதை என் அன்பு மக்களே உலகத்தார் நிறுத்திக் கொள்ள வேண்டும். என் கண் முன்னே என் அக்காவையும் தங்கையும் கற்பழித்துக் கொண்டவன், என் அண்ணனையும் தம்பியும் என் கண் முன்னே சுற்று கொலை செய்தவன், அங்கே மண்ணுக்குள்ளே புதைந்து கிடக்கிற என் உறவுகளின் பிணங்கள் மீது ஏறி 60 ஆண்டுகளாக என் இனம் சிந்திய ரத்தத்திலே தோய்ந்து கண்ணீரிலே நனைந்து என் இனத்தின் எதிரி சிங்களனை நான் இறுகத் தழுவி ஒற்றை ஆட்சி ஒருங்கிணைந்த இலங்கைக்குள் வாழ்வேன் என்று நினைப்பது எவ்வளவு பெரிய தவறு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இலங்கையில் 2 இனங்கள், ஒன்று சிங்களம், இன்னொன்று தமிழர். 2 இனங்களும் 60 ஆண்டுகளுக்கு மேலாக பகை இனங்களாக மாறி நிற்கிறது. இந்த இனங்கள் ஒருபோதும் இணைந்து வாழ்வது சாத்தியம் இல்லை. ஒரே ஒரு தீர்வு, அறவழி தீர்வு, அரசியல் தீர்வு, ஜனநாயக தீர்வு என்று பேசுகிற பெருமக்களே வாருங்கள். ஒரு வாக்கெடுப்பு. என் உறவுகளிடத்திலே கேளுங்கள், ஒற்றை இலங்கை ஒருங்கிணைந்த ஆட்சிக்குள் வாழ்கிறீர்களா, தனித்தமிழ் ஈழமாக மீள்கிறீர்களா என்ற கருத்து கணிப்பை வையுங்கள், என்ற வாக்கெடுப்பை நிகழ்த்துங்கள். கிளிக்கு நீங்கள் தங்கத்திலே கூண்டு செய்தாலும் அதில் தங்குவதா இல்லையா என்று முடிவு செய்கிற உரிமை
கிளிக்குத்தான் உண்டு உலகத்தீரே. என்னை அடிமையாக இரு, நாயினும் கீழேவோ நக்கி பிழை புலிவாக நெளி என்று சொல்வதற்கு எவனுக்கும் உலகத்தில் உரிமை இல்லை. நான் சொல்லுகிறேன், எனக்கான தீர்வு தனித்தமிழீழ குடியரசு. அதை தவிர எமக்கு வேற தீர்வில்லை. எம் மக்கள் ஒருங்கிணைந்த இலங்கைக்குள் வாழ்கிறோம் என்று வாக்களித்து விட்டால் நாங்கள் எல்லோரும் வாய் மூடி மௌனிக்கிறோம். இல்லை, தனித்தமிழ் ஈழமாக மீள்கிறோம் என்று வாக்கு செலுத்தி விட்டால் எங்களை பிரித்து தனித்தமிழீழ குடியரசாக பிரகடனப்படுத்தி எங்களை விடுதலை செய்யுங்கள். இதுதான் உலகத்தாரிடத்திலே நாங்கள் எழுப்புகிற கேள்வி. இது சாத்தியமில்லை என்றால் அறிவார்ந்த பெருமக்களே, அரும்பெரும் தலைவர்களே, விடுதலை புலிகள் பயங்கரவாதிகள் அவர்களை ஒழித்துவிட்டு அங்கே வாழ்கிற தமிழர்களுக்கு ஒரு சுதந்திரமாக வாழ்வை பெற்றுத் தருவோம், அதிகார பகிர்வையும் சம உரிமையும் பெற்றுத் தருவோம் என்று நீங்கள் பேசியது எப்படி? எங்கே நீங்கள் பெற்றுத் தர இருந்த சுதந்திரம்? சுதந்திரம் கேட்ட எங்களை சோறு கேட்டு நிக்க வைத்ததுதான் நீங்கள் பெற்றுத்தர இருந்த சுதந்திரமா? அதிகார பகிர்வு கேட்டு போராடிய எம்மை ஆடையின்றி அலைய வைத்ததுதான் நீங்கள் பெற்றுத்தர இருந்த அதிகார பகிர்வா? பிறந்து வளர்ந்து வாழ்ந்த சொந்த மண்ணிலே சுதந்திரமாக திரிந்த எம்மை முள்ளுக்கம்பிக்குள் முடக்கி சிறைபிடித்ததுதான் நீங்கள் பெற்றுத்தர இருந்த சுதந்திரமா? என் அன்பு உலகத்தீரே, சொல்லுங்கள். பிரபாகரன் என்ற தலைவன் தன் படையோடு அந்த களத்திலே நின்றிருந்தவரை என் இன மக்களுக்கு இந்த நிலைமை நேர்ந்ததா? யாராவது இதற்கு பதில் சொல்ல முடியுமா? யாராவது? என் தலைவன் கருவியோடு அந்த களத்திலே நின்றிருந்தால் என் தங்கை இசை பிரியாவுக்கு இந்த நிலை நேர்ந்திருக்குமா? எவராவது பதில் சொல்ல முடியுமா? கேவலம். எனவே என் அன்பு சொந்தங்களே, தமிழக அரசு பெருமதிப்பிற்குரிய பெருமகள் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நிறைவேற்றிய தீர்மானம் வென்று எடுப்பதும் அல்லது அதோடு நின்று விடுவதும் நமது கையில் தான் இருக்கிறது. தீர்மானத்தை நிறைவேற்றி அவர்களுக்கு அதை செயல்படுத்துகிற வரை துணை நிற்க வேண்டியது தமிழனாக பிறந்த ஒவ்வொருவனுக்குமான வரலாற்று